بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற தினசரி பாடத்தில் ஹதீஸ் கலையை பற்றி நம்ம திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் பார்த்து வருகிறோம். கடைசியாக நம்ம பார்த்த விஷயம் என்னென்று கேட்டால், ஹதீஸுகள் எத்தனை வழிகளில் நமக்கு கிடைக்கிறது என்ற வகையில் பல வகைகளாக பிரிக்கப்படும். அதில் முதலாவது வகை முத்தவாத்திர். எத்தனை வழிகளில் அந்த ஹதீஸை நமக்குன்னு சொல்வது எல்லாமே அந்த நூல் தொகுத்தவங்களுக்கு, நூலாக ஆக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த சனதை யாருமே கவனிக்கிறது கிடையாது. புகாரிங்கிற எழுதி முடித்த பிறகு அப்படியே புகாரின்னு வந்துடும். அப்போ குர்ஆன் ரிட்டனில் ஆரம்பத்தில் ரிட்டன் ஆகிட்டதுனால அதுக்கு நம்ம என்ன பார்க்குறதில்ல, அறிவிப்பாளர் பார்க்குறதில்ல. அப்போ திருமதினா திருமதி வரைக்கும் தான். திருமதிக்கு ஒரு ஹதீஸ் வந்து, அபூதாவுதுக்கு ஒரு ஹதீஸ் வந்து, அவருக்கு எத்தனை வழிகளில் அந்த ஹதீஸு கிடைத்திருக்கிறது அதை வைத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஹதீஸை பல வகையாக பிரிப்பாங்க. அப்போ ஒரு ஹதீஸ் வந்து நூல் ஆசிரியர்களுக்கு பல வழிகளில் அது அறிவிக்கப்பட்டு இருக்குமையானால் அதுக்கு பேர் முத்தவாத்திரு என்று முதல் வகையாக பிரிக்கிறார். முத்தவாத்திற்கு என்ன கண்டிஷன் இப்னு ஹஜர் சொல்கிறாருன்னு கேட்டால், பெரும் எண்ணிக்கையில் அதன் அறிவிப்பாளர்கள் இருக்க வேண்டும். அந்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்க வேண்டும் என்று கேட்டால், அந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், பொய் சொல்வதில் ஒன்றுபட மாட்டார்கள் என்று மக்கள் கருதும் அளவுக்கு ஒரு நம்பரில் இருக்கணும், ஒரு லார்ஜ் நம்பராக இருக்கணும். முத்தவாத்திற்கு முதலாவது ஷரத்து. ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு மட்டத்திலையும் அந்த மாதிரி அதிக நம்பர்கள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னதாக சஹாபி அறிவிக்கிறாரா, சஹாபிகளும் நிறைய சஹாபி அறிவிக்கணும். அவர்களிடமிருந்து தாபிகள் அறிவிக்கிறாங்களா, அவங்களும் நிறைய அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு மட்டத்திலையும் இதே மாதிரியான இம்புட்டு பேர் அறிவிச்சிருக்கிறாங்களே, இவங்க போய் சொல்லுவாங்களா என்கிற அளவுக்கு இருக்கணும். இப்படிங்கிறது ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும், ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும்ங்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கிடலாம். ஆதிங்கிறது கித்தாபு எழுதின ஆசிரியரை வச்சுக்கிடலாம், கடைசிங்கிறது ரசூல்லா வச்சுக்கிடலாம், அல்லது ரசூல்லாவை ஆரம்பமாக வச்சுக்கிட்டு கித்தாபுக்காரரை கடைசின்னு வச்சுக்கிடலாம். இதை ஃபஸ்ட்டாக வச்சு அதை லாஸ்ட்டாக வச்சாலும் சரி, அதை ஃபஸ்ட்டாக வச்சு இதை லாஸ்ட்டாக வச்சாலும் சரி, ஆரம்பம் முதல் கடைசி வரை உள்ள அத்தனை மட்டங்கள்லையும் இதே மாதிரி அதிக நம்பர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. மூணாவது கண்டிஷன் என்ன போட்டாங்கன்னு கேட்டால், அந்த செய்தி வந்து முதல்ல அறிவிக்கிறாரு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டில் அறிவிக்கக்கூடிய ஆளுக்கு வந்து அவங்க வந்து ஐவிட்னஸாக இருக்கணும். அவங்க பார்க்கணும், அவங்க கேட்கணும், அவங்க கேள்விப்பட்டதை அறிவிக்கக்கூடாது. அவங்க நேர ஒரு யாரை பற்றி பேசுகிறார்களோ அவரை பார்த்தவர்களாகவோ அவரிடமிருந்து கேட்டவர்களாகவோ இருக்க வேண்டும் என்பது மூணாவது கண்டிஷன். இதோடு சேர்த்து இதையும் சேர்த்து கொள்ளலாம்னு அதுக்கு திட்டவட்டமான அறிவு கிடைக்கணும்னு சேர்த்துக்கிட்டார். இதுதான் முத்தவாத்திற்கு விளக்கம் சொல்லிட்டார். இப்போ இந்த முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குதா, முத்தவாத்திரான ஹதீஸுன்னு ஒரு இலக்கணத்தை சொல்லிவிட்டாங்க. முத்தவாத்திரான ஹதீஸுக்கு இலக்கணம் சொல்லிவிட்டு அதுக்கு வந்து சில உதாரணங்களை சொல்கிறாங்க. அப்படி ஹதீஸ் இருக்குதா, ஹதீஸ்னால் அம்புட்டு அறிவிப்பாளர்களை கொண்டு அறிவித்த ஹதீஸ்கள் இருக்குதா அப்படின்னு பேசும் பொழுது, அந்த சர்ச்சை வரும் பொழுது அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முத்தவாத்திரான ஹதீஸ்கள் என்று சில நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. எழுதி அதில் இந்தந்த ஹதீஸுகள் முத்தவாத்திர்னால் அந்த மாதிரி அதிக எண்ணிக்கையில் அறிவித்து ஒருத்தர் 2 பேர் அறிவிக்கிறது கிடையாது, பெரும் நம்பரில் அறிவித்திருக்கிறார்கள்னு சொல்லி முத்தவாத்திர் என்பதற்கு இப்போ லிஸ்ட்டுகளையும் போட்டு என்ன செய்கிறாங்க, அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க சொல்லக்கூடிய முத்தவாத்திற்கு சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கும் இவங்க முத்தவாத்திர்னு சொல்லக்கூடிய ஹதீஸுகளுக்கும் பொருந்த மாட்டேங்குது. முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உதாரணமாக இப்னு சலாஹுங்கிறவர் அவர் சொல்கிறாரு, மண் கதப அலைய, அதாவது என் மீது யார் ஒருத்தன் வேணுமென்று பொய் சொல்லுகிறானோ அவன் வந்து நரகத்தில் தன்னுடைய இடத்தை பதிவு செய்து கொள்ளட்டும்னு ஒரு ஹதீஸ்.
மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன் நார். இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டோமேயானால் அவர் சொல்கிறார், இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டோமேயானால் ஃபஇன்னஹு ரவாஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி வழியாக இதனை அறிவித்திருக்கிறார்கள். அக்ஸரு மின் சித்தீன நஃப்ஸம் மின சஹாபத்தி, சஹாபாக்களில் 60க்கு மேல் அறிவித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இதை சொன்னதாக கேட்டவர் எத்தனை பேர்? 60க்கு மேல். அக்ஸரு மின் சித்தீன நஃப்ஸன், 60 ஆன்மாக்கள், நஃப்ஸ்னா நபர்கள் வச்சுக்கிறங்க, 60 நபர்களுக்கும் அதிகமாக இருக்கிறார்கள். மின சஹாபத்தி, சஹாபாக்களில் 60 பேருக்கு மேலே இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார், இப்னு உமர் அறிவிக்கிறார். இப்படி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 60 சஹாபி அறிவித்திருக்கிறாங்க. மின்ஹுமுல் அஷ்ரா, அந்த 60ல் 10 சொர்க்கவாசிகள்ன்ற சஹாபி இருக்க, அவங்களும் அடக்கம் 10 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 60 பேரில் 50 பேர் வேறு சஹாபாக்கள்னு வச்சுக்கிறோங்க. ஒரு 10 பேர் யாருன்னு கேட்டால் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபி இருக்காங்கல்ல, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அந்த ஹலீஃபான்னு சொல்லக்கூடியவங்க அவங்க. அதுக்கப்புறம் அபு தல்ஹா, ஜுபைரு, அபு உபைதா அல் ஜர்ராஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபு, சயீத் இப்னு ஸைது, அது மாதிரி சாத் இப்னு அபி வக்காஸ், இந்த 10 பேர். இந்த 10 பேரும் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 10 பேர் மின்ஹுமுல் அஷ்ரா, அஷ்ரான்னா அல் அஷ்ரத்துல் முபஷ்ஷரான்னு அர்த்தம். இதெல்லாம் இப்னு ஹஜருடைய புக்கு இல்லை, அந்த முத்தவாத்திற்கு உள்ள விளக்கத்தோடு முடிஞ்சிருச்சு. அதை நிப்பாட்டிட்டு விளக்கமாக எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, முத்தவாத்திர்னு ஒரு இலக்கணம் சொல்லிட்டார்ல, முத்தவாத்திர் எதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் முத்தவாத்திர் அப்படின்னு பலரும் பல ஹதீஸுகளை எடுத்து காட்டுறாங்க. அதை கூடுதல் தகவலுக்காக வேண்டி இதை சொல்கிறோமே தவிர, நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்ற உங்களுக்கு அனுப்பின புஸ்தகத்தில் இது இருக்காது. அவர் முத்தவாத்திருடைய ஷர்த்து தான் சொல்கிறார். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை கொண்டாந்து விரிவுரையாளர்கள் காட்டுறாங்க. அதில் ஒரு காட்டுதல் தான் இது. என்னது, மன் கதப அலைய முத்தஅம்மிதன்கிற இந்த ஒரு ஹதீஸை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இது 60 சஹாபைக்கு மேல் அறிவிக்கிறாங்க. மின்ஹுமுல் அஷ்ரா, அந்த அதில் 10 பேர், அதில் 10 பேரும் அடங்குவார்கள். அஷ்ரான்னா அல் அஷ்ரத்துல் முபஷ்ஷரத்து பில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேரும் இதில் அடங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சொல்கிறார். உலைசஃபி துன்யா, துன்யாவிலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. அஜ்மா அலா ரிவாயத்திஹில் அஷ்ரா, 10 சஹாபாக்களும் ஒரு அறிவிப்பில் ஒன்றுபட்டது இதை தவிர ஒன்றும் கிடையாது. மன் கதப அலைய முத்தஅம்மிதன்கிற அந்த ஹதீஸை அபூபக்கர் அறிவிக்கிறார், உமர் அறிவிக்கிறார், உஸ்மான் அறிவிக்கிறார், அலி அறிவிக்கிறார், அபூ உபைதா அறிவிக்கிறார், தல்ஹா அறிவிக்கிறார், ஜுபைர் அறிவிக்கிறார், சாத் இப்னு அபி வக்காஸ் அறிவிக்கிறார், சயீத் இப்னு ஸைத் அறிவிக்கிறார். அப்போ எல்லா போல பேர் நினைஞ்சிருக்கிறாங்க. 10 சஹாபாக்களும் அறிவித்த இது ஒன்று தான் இருக்குது உலகத்தில் அப்படின்னு இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு ஸலாஹ் இதை ஒரு சொல்கிறார். இதுதான் முத்தவாத்திற்கு ஒரு ஆதாரமாக ஒரு காட்டுறாங்க. இப்படி தான் எல்லாருமே காட்டுறாங்க. ஆனால் இது முத்தவாத்திரில் வராது. உண்மை என்னன்னு கேட்டால், முத்தவாத்திருங்கிற வகையை நீங்கள் வச்சுட்டீங்க, முத்தவாத்திர்னு ஒரு ஹதீஸு கூட கிடையாது. குர்ஆன் ஒன்று தான் முத்தவாத்திர். முத்தவாத்திர்னு அந்த எது வரும் என்று கேட்டால், ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து குர்ஆன் என்று சொன்னார்கள். உஸ்மான் அபூபக்கர் காலத்தில், உமர் காலத்திலையும் அவ்வளோ பேர் அந்த குர்ஆன் என்று சொன்னார்கள். உஸ்மான் காலத்தில் அவ்வளோ பேரும் குர்ஆன் என்று சொன்னார்கள். அலி காலத்தில் குர்ஆன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு ஷியா சுன்னான் பிரிஞ்சிருக்கிற காலத்திலும் அத்தனை பேரும் அதுதான் குர்ஆன்ங்கிறாங்க. குர்ஆன்கிறது அதுதான் குர்ஆன் என்பதுக்குடைய அறிவிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் எண்ணிலடங்காதவர்கள் சொல்லக்கூடியதாக குர்ஆன் தான் இருக்குது. ஹதீஸில் அப்படி கிடையாது. அதுக்கு தான் சொல்கிறார். இப்னு ஹிப்பான் சொல்கிறார் பாரு. இப்னு ஹிப்பான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஓ ஜாம இப்னு ஹிப்பான் ஒல் ஹாசிமி, இப்னு ஹிப்பான் ஹாசிம், இந்த ஹாசிமிங்கிற 2 பேரும் சொல்கிறாங்க, அன்னஹு மாதூமன் பில் குல்லியத்தி, இது அறவே இல்லை. மாதூம்டா இல்லை, பில் குல்லியத்தி அறவே இது கிடையாது. லா யூஜது லஹு மிசாலும், இதற்கு ஒரு உதாரணம் கூட காட்ட முடியாது. முத்தவாத்திரான ஹதீஸ் என்பதற்கு ஒரு ஹதீஸை கூட உதாரணம் காட்ட இயலாது. ஜீரோங்கிறார். முத்தவாத்திர்னு ஒரு வகை இருக்குன்னு பிரிக்கிறீங்க, முத்தவாத்திர்னு ஒரு ஹதீஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிறார். இப்னு ஹிப்பான் சொன்னாலும், அவர் ஒருத்தர் சொன்னாலும், ஹாசிமிங்கிறவர் சொன்னாலும்,
இவங்க சொல்வதுதான் சரி. முத்தவாத்திரான ஹதீஸ் கிடையாது. முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குன்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இங்கே பார்த்தீங்களா 60 சஹாபி அறிவித்திருக்கிறாங்கன்னு இதை கொண்டாந்து காட்டுறாங்க. எதை காட்டுறாங்க? மன் கதப அலைய முத்தாமிதன் ஃபல்யத்த பவ்வ மக்காதுஹு மினன்னார் என்கிற ஒரு ஹதீஸை ரவாஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வழியாக அறிவித்திருக்கிறார்கள். அக்ஸர் மின் சித்தீன நஃப்ஸம் என சஹாபா, சஹாபையில் இருந்து 60 நபர்களுக்கு மேலே அறிவித்திருக்கிறார்கள். மின்ஹுமுல் அஷ்ரா, அவர்கள் அந்த 10 பேர் அடங்குவார்கள். உலைசபி துன்யாவில் கிடையாது. அஜ்மாலா ரிவாயத்திகில் அஷ்ரா, 10 பேரும் சேர்ந்து அறிவித்த ஒரு ஹதீஸ் கிடையாது. கைருஹு, இதை தவிர கிடையாதுங்கிறார். அப்போ இதான் முத்தவாத்திற்கு காட்டுறாரு. இதான் முத்தவாத்திற்கு ஆதாரம். முத்தவாத்திற்கு நீங்கள் என்ன இலக்கணம் சொன்னீங்க? சஹாபி 60 இருந்தால் மட்டும் பத்தாது. சஹாபிட்டேருந்து அறிவிக்கிற தாபியும் அதே மாதிரி அதே நம்பரில் இருக்கணும். தபோ தாபின்னு அதே நம்பரில் இருக்கணும். கித்தாபுக்காரர் வரைக்கும் அந்த நம்பரில் வரணும். இப்படி இந்த இலக்கணம் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க? ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும், இப்திதாவில் இருந்து இன்திஹா வரைக்கும் அனைத்து மட்டத்திலையும் பெரிய பெரிய நம்பர் இருக்கணும். 60 சஹாபி அறிவித்தாங்கன்னா அந்த 60 சஹாபிகிட்ட இருந்தும் 60 பேர் கேட்டாங்களா? அவங்கள்ட்ட இருந்து ஒரு 60 பேர் கேட்டாங்களா? அவங்கள்ட்ட இந்த 60 பேர் வழியாக திருமதிக்கு கிடைச்சா, புகாரி கிடைச்சா? இவ்வளவும் சேர்ந்து இருந்தால் தான் முத்தவாத்திரி என்று சொல்லி இலக்கணத்தை கரெக்டாக சொல்லி போடுறாங்க. ஆனால் முத்தவாத்திற்கு ஆதாரம் காட்டும்போது 60 சஹாபி அறிவிச்சிருக்காங்கிறாங்க. சரி, 60 சஹாபி அறிவிச்சாங்கிறீங்கள, அந்த 60 சஹாபி அறிவிச்சாங்கல்ல, அந்த 60 பேர்கிட்ட அறிவித்த தாபியன்கள் 60 பேர் இருந்தாங்களா? அதுக்கடுத்து 60 இருந்தாங்களா? சஹாபி மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் 60 பேர் கேட்டாங்க என்பது முத்தவாத்திரை காட்டுமா? முத்தவாத்திருங்கிறது இவங்க சொன்ன இலக்கணத்தை, அந்த இலக்கணத்தை பாருங்கள், திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. ரவவுதாலிகான் மிசிலிஹிம், இதான் இப்னு ஹஜர் சொல்லக்கூடிய. இப்னு ஹஜரில் இருந்து எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் முத்தவாத்திருடைய ஷர்த்தாக இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ரவவுதாலிகான் மிசிலிஹிம் மினல் இப்திதாயி இலல் இன்திஹாய், துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் இதே போன்ற வகையில் இதே போன்ற எண்ணிக்கையில் அறிவித்திருப்பார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட 60 சஹாபி, 60 சஹாபிகிட்ட 60 தாபீன்கள், 60 தாபீன்கள்ட்ட 60 தபோ தாபீன்கள், 60 தபோ தாபீன்கள் என்று அடுத்த தலைமுறை, அதுக்கப்புறம் இந்த கிதாப் நூலாசிரியர் அப்படின்னு வந்தால் தான் முத்தவாத்திரி என்று இலக்கணத்தில் கரெக்டாக சொல்லிவிட்டாங்க. சரி, அப்படி ஒரு ஹதீஸை காட்டுங்கன்னு கேட்டால் இதை கொண்டாந்து காட்டுறாங்க. எதை காட்டுறாங்க? மன் கதப அலைய முத்தாமிதன்கிறாங்க. இதில் இவர் சொன்னபடி 60 சஹாபி அறிவித்திருக்கிறாங்க. இருக்க போய் தான் சொல்கிறாரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் ஒரு 30 தான் கிடைக்கிது. இன்னும் வேறு வேறு நூல்களில் இருந்திருக்கலாம். ஒரு 60 சஹாபி அறிவித்திருக்கிறாங்க, அதில் 10 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஒத்துக்குருவோம். இது எப்படி முத்தவாத்திர் ஆகும்? நீங்கள் முத்தவாத்திர் என்பதற்கு சொன்ன இலக்கணத்தில் இது இல்லையே. இப்னு ஹிப்பான் சொல்வதானே கரெக்டாக இருக்குது. ஒரு முத்தவாத்திர் கிடையாதுங்கிறாரு. முத்தவாத்திர்ன்றது கிடையவே மாதூமன் பில் குல்லியா, டோட்டல் ஜீரோங்கிறாரு. மாதும்டா ஜீரோ, இல்லை அதை மண்டா இல்லாமல் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். சரி, இதுக்கு ஒருத்தர் கவுண்டரை கொடுக்குறாரு. அபுல் ஃபதுல் இராக்கிங்கிற கவுண்டர் கொடுக்குறாரு. நீங்கள் 60 சஹாபி சொன்னதை நீங்கள் சொல்கிறீங்க. காலுறையில் மசகு செய்கிறது இருக்குல்ல, குளிர்காலத்தில் காலுக்கு உரை போட்டிருப்பாங்க, அதை கலட்டிட்டு கழுவுறது கஷ்டப்படுவாங்க. பித்தம் வெடித்து போயிடும் கால்லாம், அவ்வளோ குளிராக இருக்கும். அதுக்காக வேண்டி கால் உரை மீது காலை கழுவுறதுக்கு பதிலாக இப்படி தடவிக்கிடலாம், அது லேசாக தடவி கொள்வது. இதுக்கு பேர் மசகுல் ஹுஃப். ஹுஃப்னா காலுரை, மசகுன்னா தடவுறது. அப்போ காலுரையின் மீது மசகு செய்கிறது பற்றிய ஹதீஸ் இருக்குதே, இது 60க்கு மேலே இருக்கிறாங்களப்பா அப்படின்னு ஒருத்தருக்கு பதில் கொடுக்குறாரு. யார்? இராக்கிங்கிறவர் சொல்கிறாரு, இப்னு சலாஹ் சொல்கிறது சரியில்லை. ஏன்னுட்டு அவர் 60 சஹாபியைத்தான் சொல்கிறார் அந்த ஹதீஸுக்கு. இந்த ஹதீஸுக்கு 60க்கு மேலே இருக்குது. எந்த ஹதீஸுக்கு? அதாவது அக்கபன்னா மறுப்பு கொடுக்குறார், கவுண்டர் கொடுக்குறார். அலைஹி இப்னு சலாஹுக்கு கவுண்டர் கொடுக்குறாரு. அல் ஹாஃபில் அபுல் ஃபதுல் இராக்கி அவர் கவுண்டர் கொடுக்குறார். எதை கொண்டு கொடுக்குறாருன்னா, பி ஹதீஸி மசஹில் ஹுஃபி, ஹுஃபுக்கு காலுரைக்கு மசகு செய்வது பற்றிய ஹதீஸை கொண்டு பதில் அளிக்கிறார். எப்படி பதில் அளிக்கிறாரு? ஃபக்கது ரவாஹு, இதனை அறிவித்திருக்கிறார்கள். அக்ஸரு மின் சித்தீன சஹாபியன், 60 சஹாபிக்கு மேலே அறிவித்திருக்கிறார்கள். ஒ மின்ஹுமுல் அஷ்ரா, அதில் 10 பேர் அடங்குவார்கள். 10 பேர் உள்பட, சொர்க்கவாசிகளான 10 பேர் உள்பட 60க்கு மேலே. நீங்கள் காட்டுறது 60 தான்.
இது 60க்கு மேலே இருக்கிறாங்கன்ட்டு அவர் கவுண்டர் கொடுக்குறாரு. அப்போ அவர் சொன்னது என்னென்னா, உலகத்தில் இப்படி ஒரு ஹதீஸ் இல்லவே இல்லைன்றார். இவர் என்ன செய்கிறார், அந்த இன்னொரு ஹதீஸ் இருக்குன்னு காட்டுறாரு. சரி, இது முத்தவாத்திர் ஆகுமா? காலுறையின் மீது மசகு செய்கிற ஹதீஸை 60 சஹாபி 70 அறிவித்திருக்கட்டும். அது ஒரு 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 ஆரம்ப முதல் தலைமுறை. அது அவங்கள்ட்ட அறிவித்தாங்களா? அவங்க 70 பேர் இருக்காங்களா? அவங்கள்ட்ட அறிவித்தவங்க 70 பேர் இருக்கிறாங்களா? அவங்கள்ட்ட அறிவித்தவங்க 70, அதுக்கு ஏதாவது காட்டுறாங்களா? இந்த நூலாசிரியர்களை எங்கேயா எடுத்து காட்டுறாங்களா? அல்ல நீங்கள் தான் தேடி பார்த்தாலும் எடுத்து காட்ட இயலுமா? இயலாது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, முத்தவாத்திற்கு ஒரு இலக்கணம் சொல்கிறீங்க, அப்புறம் என்ன மக்களை ஏமாத்துகிற மாதிரிக்கிட்டு சஹாபியோடு நிப்பாட்டுறீங்க? முத்தவாத்திற்கு நீங்கள் சொன்ன இலக்கணம் என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். எல்லா பக்கத்துலேயும் பெரிய நம்பர் இருக்கணும். ஒவ்வொரு மட்டத்திலும் என்ன இருக்கணும், இப்போ 50 60 40 நம்பருக்கு நம்ம முக்கியம் இல்லை. அது ஒரு 50 பேர் 40 30 10 பேர் இருந்தால் கூட நம்ம ஏற்றுக்குருவோம், முத்தவாத்தின்னு ஒத்துக்குருவோம். ஏன்னா 10 சஹாபி சேர்ந்து ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க, 10 தாபியன்கள் சேர்ந்து பிளான் பண்ணி பொய் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு 10 கூட வச்சுக்கிறோமே, அது நமக்கு முக்கியம் கிடையாது. அந்த 10 எல்லா மட்டத்திலும் இருக்கணுமா இல்லையா? சஹாபிலையும் 10 இருக்கணும், தாபியில் 10 இருக்கணும், தாபியில் 10 இருக்கணும். அப்படி சொன்னால் வருமே தவிர 60 சஹாபி 70 சஹாபின்னு சஹாபியோடு நின்றுக்கிட்டீங்களே, இப்திதாவோடு நிற்கிறீங்க, இன்தியாக முடிவுக்கு வரமாட்டேங்கிறீங்களே, நடுவுக்கு வரமாட்டேங்கிறீங்களே. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு முத்தவாத்திற்கு வந்துக்கிட்டு இதை கொண்டாந்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் தொழுகையில் கையை உயர்த்துறது இருக்குல்ல, அது முத்தவாத்திரம். கையை உயர்த்தினார்கள், அது எவ்வளோ வந்திருக்குதான், ஃபோக்கத் ரவாஹு நஹு ஹம்சீன மின்ஹும், அவங்களில் 50 சஹாபி அறிவிக்கிறாங்க, மின்ஹுமுல் அஷ்ரா, அதில் அந்த 10 சஹாபி அடங்குவார்கள்னு ஈராக்கிங்கிற அவர் முத்தவாத்திர லிஸ்ட்டை போடுறார். தொழுகையில் கையை உயர்த்துகிற ஹதீஸ் 50க்கு மேலே 50 சஹாபிக்கு மேலே அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, 50க்கு மேலே அறிவிச்சிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அறிவித்தவங்க 50 இருந்தாங்களா? அவங்கள்ட்ட இல்லவே இல்லை, தேடினாலும் கிடைக்காது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மதிமயக்கத்தில் ஆக்குற மாதிரி போகிறாங்க. இவங்களே மதிமயங்கி இருக்கிறாங்களா, அல்ல நம்மளையெல்லாம் மதிமயக்கத்தில் ஆக்குறாங்களான்னு தெரியல. நீங்கள் என்ன விதி சொன்னீங்களோ அந்த விதிக்கு உதாரணம் காட்ட என்ன செய்யணும், இந்த பாருங்கள் அபூபக்கர் அறிவிச்சிட்டாரா, இங்கே பாருங்கள் அபூபக்கர் அடுத்த தலைமுறை அங்கே 60 இருக்குது பாருங்கள், அவர்கிட்ட அறிவிக்கிற பாருங்கள் 60 இருக்குது, அப்படின்னு எடுத்து காட்டியிருக்கேனே. ஒரு ஹதீஸு முத்தவாத்திருங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபி நம்பரை மட்டும் போட்டு முத்தவாத்திருன்றாங்க. ஆனால் இலக்கணத்தை சொல்லும்போது கரெக்டாக சொல்லி போடுறாங்க. இலக்கணம் என்ன சொல்கிறாங்க, அது மேலேருந்து கீழே வரைக்கும் நம்பர் அதே மாதிரி இருக்கணும், பெரிய பெரிய நம்பரில் அறிவிக்கணும், பெரிய பெரிய நம்பரில் உள்ளவங்க அறிவிக்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் முத்தவாத்திற்கு ஆதாரம் காட்டும்போது மண் கதபாலையங்கிறத கொண்டாந்து காட்டுறீங்க, காலுறை மசக கொண்டாந்து காட்டுறீங்க, கைகளை உயர்த்துவது பற்றி காட்டுறீங்க. இதெல்லாம் அதிக சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் தான். அதிக சஹாபாக்கள் அறிவித்ததுனால அது வலுவான ஹதீஸ் என்று சொல்லலாம். முத்தவாத்திர் நீங்கள் சொல்லலாமா தான் கேள்வி. முத்தவாத்திர்னு சொல்வதற்கு நீங்கள் என்ன, எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஷரத்து என்ன, ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும் போதுமான நம்பர் இருக்கணும். அப்படி இல்லை, நீங்கள் ஆதியை மட்டும்தான் காட்டுறீங்க, நடுவை காட்ட மாட்டேங்கிறீங்க, அந்த முடிவை காட்ட மாட்டேங்கிறீங்க, இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி சஹாபிங்கிறவர் சொல்கிறார், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு மனிதன் அவனுடைய பிறப்புறுப்பை ஆண் உறுப்பை தொட்டுட்டான்னு வைங்க, தொட்டால் உழு செய்யணும். இந்த கருத்தை 60க்கு மேல் அறிவித்திருக்கிறார்கள். கீழே இன்ன ருவாத்தகு ஜாதுத்தாலா சித்தீன, 60க்கு மேல் இதை அறிவித்து விட்டு, இதையெல்லாம் முத்தவாத்தின் பயானில் பண்ணுவாங்க. முத்தவாத்திர் ஹதீஸ் என்ன தெரியுமா, எது தெரியுமாண்டா, காலுறை மீன் மசகு செய்வது முத்தவாத்திருமாங்க. ஏன்னா நிறைய சஹாபி அறிவித்தாருமாங்க, கையை பிடிக்கணும். என்ன நிறைய சஹாபி, அந்த சஹாபிட்டு அறிவித்த ஆளுக்கு நிறைய இருக்கிறாங்களா, அந்த தாபின்ட்டு அறிவித்த ஆளுக்கு நிறைய இருக்கிறாங்களா? அப்போ எல்லா மட்டத்துலேயும்ல இப்போ அதிகமாக இருக்கணும். நீங்கள் முத்தவாத்திர்னு ஒரு இலக்கணத்தை சொல்லிவிட்டு முத்தவாத்திர் இல்லாத ஹதீஸெல்லாம் இதுக்கு முத்தவாத்திர் இருக்கிறீங்க, இது மேலான ஹதீஸ்ன்னு சொல்லுங்கள். 1-2 வழிகளில் வருவதை விட அதிகமான வழிகளில் வருவது கொஞ்சம் வலு கூடுன்னு சொல்லுங்கள். அது முத்தவாத்திர்னு சொல்லக்கூடாது. முத்தவாத்திர்னு சொல்கிறாருந்தா முத்தவாத்திற்கு நீங்கள் சொன்ன இலக்கணத்தை மாற்றுங்க. இல்லாட்டி சஹாபி மட்டும் அதிகமாக இருந்தால் போதும்னு அப்படி மாற்றி சொல்லுங்கள். இலக்கணத்தை ஒரு மாதிரியாக சொல்கிறீங்க, உதாரணத்தை வேறு மாதிரியாக சொன்னால் அது சரியாக வராது. அதே மாதிரி அல் உலு மிம்மா மசத்தின் நார், சமைத்ததை சாப்பிட்டால், நெருப்பு தீண்டியதை சாப்பிட்டால் உழு செய்யணும், சமைத்ததை சாப்பிட்டால் உழு செய்யணும். இந்த ஹதீஸும் அப்படித்தான், அதுவும் நிறைய பேர் அறிவித்திருக்கிறார்கள் என்று ஈராக்கிங்கிறவர் சொல்கிறார்.
அப்போ இவங்கெல்லாம் முத்தவாத்திற்கு எதை உதாரணம் காட்டுறாங்க? சஹாபிங்கிறவர் என்ன செய்கிறாரு? இதுக்கு உதாரணம் காட்டுறாரு. அப்போ இதில் நிறையவே இருந்துட்டு போகுது. எத்தனை பேர்னு சொல்ல காணாம். 20 பேர் இருக்குமா, 30 இருக்குமா, எத்தனை இருந்துட்டு போகுது? எல்லா மட்டத்திலையும் இருக்குதாங்கிறதான் கேள்வி. இல்லை, நம்ம தேடி பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஹதீஸையும் எல்லா மட்டத்திலையும் நிறைய அறிவிப்பாளர் வர்றாங்களான்னா வரல. அப்போ நீங்கள் சஹாபியை மட்டும் போட்டு நிப்பாட்டிக்கிட்டு இந்த இவ்வளோ சஹாபி அறிவிச்சிட்டாங்க அதனால் முத்தவாத்திர்னா ஒரு இலக்கணம் சொன்னீங்கன்னா இலக்கணத்தை அம்புட்டு இடத்துலையும் பொருத்தியில் பார்க்கணும். அம்புட்டு இடத்தையும் பொருத்தாமல் என்ன செய்கிறாங்க? இதை ஒரு விஷயமாக சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சுயத்திங்கிற என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் முத்தவாத்திருக்குன்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். சுயத்தி என்ன செய்கிறாரு? முத்தவாத்திரான ஹதீஸு ஒன்று கூட கிடையாது, அதான் உண்மை. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா இப்படி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தை பாருங்கள். அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் குத்துஃபுல் அஸ்ஹார் அல் முத்தநாசிரா ஃபில் அஹ்பாரில் முத்தவாத்திரா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதில் முத்தவாத்திரான ஹதீஸுகள் பூராத்தையும் நான் தொகுத்துருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஹதீஸ் முத்தவாத்திரு, இந்த ஹதீஸ் முத்தவாத்திரு, இந்த ஹதீஸ் முத்தவாத்திருன்னு என்ன செய்கிறாரு? அவர் பாட்டுக்கு ஹதீஸுகளை பட்டியலை போட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறார் சுயூத்தி. ஆனால் அவ்வளோ ஹதீஸ்லையுமே இந்த சஹாபி மட்டும்தான் சொல்கிறார். எல்லா ஹதீஸும் என்ன செய்கிறாரு? இது இப்னு உமர் ஹதீஸ் இருக்கிறாரு, இது இப்னு அப்பாஸ் அறிவித்ததாக ஹாக்கிமில் இருக்குது, இது அபூ ஹுரைரா அறிவித்ததாக பஹீக்கில் இருக்குது, இவர் அறிவித்ததாக இதில் இருக்கிறது, அவர் அறிவித்த அதில் இருக்குன்னு எல்லாம் சஹாபி தான் சொல்கிறார். ஒவ்வொரு மட்டத்திலையும் கொண்டாந்து நிரூபித்தா தான் முத்தவாத்திர் ஆகும். அப்போ முத்தவாத்திருக்கின்ற புக்கு எழுதியிருக்கிறார்கள் அங்கே பயான் பண்ணி அஜர்த் என்ன செய்வாங்க? முத்தவாத்திரான ஹதீஸ்களில் டவுட் வரவே கூடாது. முத்தவாத்திரான ஹதீஸில் சனது பார்க்கணும். இதெல்லாம் சனது பார்க்கணும். முத்தவாத்திர் கிடையாது. ஏன் கிடையாது? முத்தவாத்திர் என்று சொன்னால் எல்லா மட்டங்கள்லையும் அந்த மாதிரி இருக்கணும். இவர்கள் அந்த சுயத்துடைய புஸ்தகத்தில் எடுத்து அவ்வளோ ஹதீஸில் ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு 10 ஹதீஸை தேடி பார்த்தேன். இல்லை, அந்த சஹாபி மட்டும்தான் சொல்கிறாரே தவிர இந்த ஹதீஸை இப்னு உமர் அறிவித்தார், இப்னு அப்பாஸ் அறிவித்தார், அபூ ஹுரைரா அறிவித்தார், சாத் இப்னு அபி வக்காஸ் அறிவித்தார், தல்ஹா அறிவித்தார், ஜுபைர் அறிவித்தார்னு சொல்லி அப்படித்தான் அதில் போடுறாரே தவிர அபூ ஹுரைராட்டிருந்து எத்தனை பேர் அறிவிச்சாங்க, அவர்கிட்ட எத்தனை அதை போட மாட்டேங்கிறார். இல்லை, இப்போ இருந்ததுன்னு போடுறதுக்கு வச்சுக்கிட்ட வஞ்சகம் பண்ணுறாரு. இல்லை, அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் முத்தவாத்திர்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி அவர் என்ன ஹதீஸ்லாம் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். நான் சுயத்தி சொல்கிறாரு, நான் முத்தவாத்திற்கு ஒரு நூலை எழுதியிருக்கிறேன். மின்ஹா, அதில் அந்த முத்தவாத்திரில் ஒரு நூல் ஹதீஸ் தான் அல் ஹவுல், ஹதீஸுல் ஹவுல். ஹவுலுல் கௌசருடைய ஹதீஸ் இருக்குல்ல, மறுமை நாளில் ஹவுலுல் கௌசர் தடாகம் இருக்குன்னு அது பற்றிய ஹதீஸை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மின் ரிவாயத்தி நைஃபின் வ ஹம்சீன சஹாபியன். நைஃபுன்னா சொச்சம்னு அர்த்தம். நைஃபுங்கிறது 50 இருக்குன்னு வைங்களேன், 51 நைஃபு தான், 52 50 சொச்சம், 30 சொச்சம்னா என்னது? சொச்சம்னா என்னது? அது 9 வரைக்கும் வரும். இதில் என்ன இருக்குன்னா மின் ரிவாயத்தி நைஃபின் வ ஹம்சின், 50க்கு மேற்பட்டவர்கள் சஹாபி வழியாக இது அறிவிக்கப்பட்டிருக்குங்கிறார். அதனால் முத்தவாத்திர் ஆகுமா? இந்த முத்தவாத்திர்னு இதெல்லாம் பயானில் இதை மக்கள் மத்தியில் கொண்டாந்து முத்தவாத்திரான ஹதீஸுகள்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? முத்தவாத்திர் ஹதீஸை பற்றி படித்திருக்கிறீர்களான்லாம் கேட்பாங்க. படித்திருக்கிறோம். என்ன படித்திருக்கிறோம்? ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும் இப்போ அதிக நம்பரில் இருக்கணும்னு படித்திருக்கிறோம். நீங்கள் காட்டக்கூடிய எந்த முத்தவாத்திர்லையுமே சஹாபி மட்டும்தான் காட்டுறீங்க. அப்போ ஹவுலு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் மின் ரிவாயத்தி நைஃபின் வ ஹம்சீன சஹாபியன், 50 சொச்சம் சஹாபிகளுடைய அறிவிப்பில் வருகிறது, அதனால் முத்தவாத்திரான். இது சஹாபி தான் 50 காட்டுறீங்களே தவிர சஹாபிட்டு இந்த அறிவித்தவர்கள் 50 காட்டுற மாதிரி இல்லை. அதே மாதிரி ஹதீஸுல் மஸ்ஹல் அல் ஹுஃபைனி, காலுரைகள் மீது மசகு செய்வது பற்றிய ஹதீஸும் என் ரிவாயத்தி 70 சஹாபியன், 70 சஹாபி அறிவித்திருக்கிறாங்க அப்படிங்கிறார். இருக்கட்டுமே, இப்படி முத்தவாத்திரா இப்படி ஆகும்? 70 அறிவித்ததுனால அது ஒரு வெயிட்டான ஒரு ஹதீஸ்ன்னு தான் சொல்லுங்கள். அதுக்கு ஹதீஸ்களில் ஒரு பேரை வேண்டான்னு புதுசாக உண்டாகி கூட வைங்க. ஆனால் 70 சஹாபி அறிவித்ததை முத்தவாத்திர்னு சொன்னால் முத்தவாத்திற்கு நீங்கள் அந்த இலக்கணம் சொல்லலையே. நீங்கள் ஹதீஸ்களை உசூலில் கற்றுத்தரும்போது முத்தவாத்திற்கு நீங்கள் சொன்ன இலக்கணம் எல்லா மட்டத்திலையும் இருக்கணுங்கிறீங்க. மினல் இப்திதாயி இல்லை இன்திஹாயின்னு சொல்கிறீங்க, ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறீங்க. அப்படி இல்லை. இதை கொண்டாந்து முத்தவாத்திர்னு அவர் எழுதி வச்சுக்கிறாரு, யாரும் சுயத்து எழுதுறாரு. அதே மாதிரி ஹதீஸ் ரஃபைல் இதேனி ஃபி சலாத்தி, தொழுகையில் கைகளை உயர்த்துவது மின் ரிவாயத்தி ஹம்சீன், 50 சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். சரி, அறிவிக்கட்டேன். சஹாபிட்டிருந்து 50 தாபியன்கள் அறிவித்தாங்களா?
50 தாபின்ட்டு அந்த 50 தபு தாபியார் இல்லை. அப்போ எப்படி இது முத்தவாத்திர் ஆகும்? ஒரு மட்டத்தில் தான் இதை காட்டுறீங்களே தவிர எல்லா மட்டத்திலையும் காட்டலையே. அப்போ இதை கொண்டா உதாரணமாக காட்டுறாங்க. அதே மாதிரி ஓ ஹதீஸு நல்தரல்லாஹு இம்ரான் சமய மகாலத்தி, என்னுடைய சொல்லை கேட்குற ஒரு மனிதனை அல்லாஹ் வந்து நல்வாழ்வு வாழ செய்வானாக அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற ஹதீஸ் வந்து மின் ரிவாயத்தி நஹவி சலாசின், 30 அளவுக்கு உள்ள சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறாங்க. ஆமாம், 30 அறிவித்தா முத்தவாத்திர் ஆகுமா? 30 அறிவித்திருக்கிறாங்க, 30 சஹாபி தானே அறிவிச்சிருக்காங்க, அப்புறமேல் இல்லையே அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி நான் நுசிலல் குரான் அலா சபத்தி அஹ்ருஃபின், குரான் வந்து 7 முறைகளில் அருளப்பட்டது என்பது வந்து மின் ரிவாயத்தி சபையும் ஐஸ்ரீன், 27 பேர் அறிவித்திருக்கிறார்கள். 27 சஹாபி அறிவிச்சிட்டாங்க. அதேமாதிரி 27 தாபியன்களை காட்டுங்க, அவங்கள்ட்ட அதை காட்ட முடியலை. பெரிய புக்கு எழுதியிருக்கார், மெனக்கெடு உட்காந்துக்கிட்டு இந்த ஹதீஸ் எந்தெந்த கிதாபில் வருதோ எடுத்து போட்டு என்ன செஞ்சிட்டார், சுயத்தி தொகுத்து போட்டு முத்தவாத்திர். இது எப்படி முத்தவாத்திர் ஆகும்? முத்தவாத்திருக்கு நீ இலக்கணத்தை மாற்றியா சொல்லி தொலைங்க. முத்தவாத்திர்னா அப்படி எல்லா மட்டத்திலும் இருக்க தேவையில்லை, சஹாபி மட்டத்தில் மட்டும் இருந்தாலே போதும்னு சொன்னால் அது பரவாயில்லை. அப்படி இருந்தால் அது வந்து அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது ஆக முடியாது. எல்லா மட்டத்திலும் இருந்தால் தான் முத்தவாத்திர் ஆக முடியும். குர்ஆனை தவிர முத்தவாத்திர் கிடையாது. குர்ஆன் மட்டும்தான் செய்திகளில் உலகத்திலேயே குர்ஆன் ஒன்று தான் முத்தவாத்திரே தவிர எல்லா மட்டத்திலையும் அதான் குர்ஆன், மாற்றி யாருமே சொல்லலை. ஒவ்வொரு மட்டத்திலையும் 10,000 பேர் 1100 பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் முத்தவாத்திருக்கு ஆதாரமாக அவர் காட்டுறார். அது மாதிரி ஒரு ஹதீஸ் மம்பனால் இல்லாஹி மஸ்ஜிதன், மம்பனா மஸ்ஜிதன், யார் ஒருத்தன் பள்ளியை உண்டாக்குறான்னா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறான். இது முத்தவாத்திர்னு சொல்லி என்ன செய்கிறாரு, புக் எழுதியிருக்கிறார். இது எத்தனை பேர் அறிவிக்கிறாங்கன்னா மின் ரிவாயத் இஸ்ரீன், 20 பேர் அறிவிச்சிருக்கிறாங்களாம். 20 அறிவித்தா முத்தவாத்திர் ஆயிருமா? 20 போதும், 10 அறிவிச்சா கூட 1000. எல்லா மட்டத்திலையும் 10 இருக்கணும். 10 கூட இருந்துட்டு போகுது. 10 பேர் சேர்ந்து சொன்னால் ஓரளவுக்கு நம்பகத்தன்மை கூடத்தானே, அதில் போட்டு தேடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நாங்கள் 20 40லாம் ரொம்ப நம்பர்லாம் நாங்கள் சொல்லலை. போதுமான எண்ணிக்கைங்கிறது 10 கூட இருக்கலாம் தான். ஆனால் நீங்கள் காட்டுறது சஹாபி மட்டும்தானே காட்டுறீங்க. அந்த புக்கு பூரா தேடி பார்த்தாச்சு, சுயுத்தி எழுதுன அந்த புக்கு பூரா தேடி பார்த்துட்டேன். எதுலேயுமே வந்து சஹாபாக்களுடைய கணக்கைத்தான் சொல்கிறாரே தவிர தாபியன்களுடைய இதை கிடையாது. அதே மாதிரி சொல்கிறார் ஒக்கதா, இப்படித்தான் ஹதீஸு குல்லு முஸ்கிரின் ஹராம், ஒவ்வொரு போதைப் பொருளும் ஹராம், இந்த ஹதீஸும் இப்படித்தான்ங்கிறார். இப்படித்தான்டா நிறைய அறிவிச்சிருக்கிறாங்களாம். நிறைய அறிவிச்சா முத்தவாத்திரா? முத்தவாத்திற்கு நிறுவனங்க, முத்தவாத்திர்னு ஒருத்தர் சொல்லுவாரே. அதனால் என்ன செய்யணும், அதுக்குரிய ஒவ்வொரு ஜெனரேஷனாக எடுத்து போட்டு பாருங்கள், இதோ முத்தவாத்திரன் நிறுவனம். நிறுவாமல் போட்டு முத்தவாத்திரன்னு சொல்லி புஸ்தகம் எழுதுனா எப்படி முத்தவாத்திராகும்? அதே மாதிரி ஹதீஸ் பதால் இஸ்லாமு கரீபா, பதால் இஸ்லாமு கரீபாங்கிற ஹதீஸும் இப்படித்தான். இஸ்லாம் வந்து ஒரு அறிமுகமற்ற கரீபுன்னா ஒரு வினோதமான ஒரு மார்க்கமாகத்தான் துவங்கியது, புது மார்க்கமாகத்தான் எல்லோரும் பார்த்தாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. இதை நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாங்க, இருந்துட்டு போகுது. அது எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. 5 10 15 எத்தனை சஹாபாக்கள் அறிவித்திருப்பாங்க. இது முத்தவாத்திரா? இதெல்லாம் முத்தவாத்திரில் கொண்டாந்து சேர்க்குறாங்க. முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குதுங்கிறாங்க. அப்போ ஹதீஸு சுவாலி முன்கரின் ஓ நக்கீரின், முன்கர் நக்கீர் கேள்வி கேட்குற பற்றிய ஹதீஸுகள் முத்தவாத்திரு. முன்கர் நக்கீர் கேள்வி கேட்குற ஹதீஸ் வந்து பல சஹாபிகள் அதில் ஒரு 5-6 சஹாபி அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சஹாபிட்டு அறிவிக்கிறவங்க எத்தனை பேர் இல்லை, அதே நம்ம அந்த நம்பர் வராது. அப்படி இருக்கும்போது இதை போய் முத்தவாத்திரில் லிஸ்ட்டில் போட்டிருக்கிறாங்க. ஓ ஹதீஸு குல்லு முயஸ்ஸிரின் லிமா குலிக்கலஹு, ஒவ்வொரு காரியங்களும் எதற்காக படைக்கப்பட்டாரோ அதன்படி இயங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது. இது விதியை பற்றின ஒரு ஹதீஸ்னு வைங்களேன். இந்த ஹதீஸு வந்து இப்படித்தான்ங்கிறாரு, 80 பேர் அறிவிச்சார்னு சொல்லலை. ஓ ஹதீஸு அல்மரு மாமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை விரும்புகிறானோ அவரோடு தான் இருப்பான் என்கிற ஹதீஸ், இது முத்தவாத்திருங்கிறாரு. அது நிறைய பேர் அறிவிச்சிருக்காங்கிறாரு. ஓ ஹதீஸு இன்ன அஹதுக்கும்ல யாமலபி அமலி அகலில் ஜன்னா, ஒருத்தன் சொர்க்கவாசியனுடைய செயலை செஞ்சுக்கிட்டே வருவான், கடைசி நரகத்துக்கு போயிடுவாங்கிற ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸும் இப்படித்தான் முத்தவாத்திர் தான்ங்கிறாரு. ஓ ஹதீஸு பஷீரில் மஷாயின ஃபில் உலமீர் அல் மசாஜிதி, இருள்களிலே பள்ளிவாசலுக்கு நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு பின்னூரி தாம்மி யோமல் கியாம நாளில் வந்து முழுமையான பிரகாசம் இருக்கிறதுங்கிற ஒரு ஹதீஸ், இது முத்தவாத்திருங்கிறாரு. பல பேர் அறிவித்திருக்கலாம், எத்தனை பேர்னு ஒரு போல தேடி பார்த்தா எடுத்துடலாம். ஆனால் இது முத்தவாத்திர் ஆகுமா? நிறைய சஹாபி அறிவிச்சது குல்லுஹா முத்தவாத்திரத்துங்கிறார். என்னது
இது எல்லாமே முத்தவாத்திரத்துன் அப்படின்னு இதெல்லாம் எழுதிவிட்டு இவை தான் அப்போ முத்தவாத்திருங்கிற பேரில் ஹதீஸுடைய உசூல் ஒன்று சொல்கிறது. அந்த முத்தவாத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லக்கூடியவர்கள், விளக்கம் சொல்ல புகுந்தவர்கள் நிறைய சகாபாக்கள் அறிவித்ததை கொண்டாந்து முத்தவாத்திரில் சேர்த்து விட்டுருக்குறாங்க. இது முத்தவாத்திரில் வராது. இது சம்பந்தமாக இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.